எல்லா புகழும் இறைவனுக்கு. விடாமுயற்சி இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நயன்தாராவுடைய சாபமா என்னன்னு தெரியல. இந்த படம் ரொம்ப நாளாகவே வந்து இழுத்துட்டு போகுது. இன்றைக்கி படமே ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நயன்தாராவுடைய சாபம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 சேனலும் இல்லை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, இது யதார்த்தமான ஒரு சிக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 சேனலும் வந்து பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டு தெரியுது. சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்துட்டு நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல. பட் மற்றதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் நடக்கும். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி கண்ணுக்கு தெரியாத சாபம், அந்த தூபம், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புஷ்பா புருஷன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி புஷ்பா புருஷன் அந்த படத்துலேருந்து அஜித் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம நயன்தாரா போயிட்டு லைக்காவோடைய அஜித்தோட பேசியிருக்கிறாங்க. பட் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா புருஷன் கடைசி வரைக்கும் அந்த படத்தை பண்ண முடியாமலே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தை வந்து மகிழ் திருமணி டேக் ஆஃப் பண்ணி படம் போயிட்டு கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட். இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த படத்தை வந்து இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது, எடிட்டிங் ஒர்க் இருக்குது, இந்த படம் காப்பிரைட் சம்மந்தமான பேச்சுவார்த்தை இருக்குது. இதெல்லாம் லைக்கா மாதிரியான பெரிய நிறுவனத்துக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பட் அதையும் தாண்டி இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சங்கருடைய மார்க்கெட் கவுந்து போய் பல வருஷமாச்சு. சங்கர் படம் விட்டு போச்சு. சங்கர் வந்து இன்றைக்கி வந்து யாரும் பிரம்மாண்ட இயக்குனர்னே சொல்கிறதே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படம் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி சமீபத்தில் இந்தியன் 2 மரண ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சங்கர் மேலே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி இதுக்கு மத்தியில் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படத்தை பல மொழிகளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்துட்டு தக்க வச்சுக்கணும். எப்படி இந்த படத்தில் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலேயாவது அடித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் சங்கர் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு பின்னாடி ராம் சரண் எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே ராம் சரணுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. சமீபத்தில் புஷ்பா 2 ராம் சரணுக்கு மட்டும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த தெலுங்கு நடிகர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு நம்ம அல்லு அர்ஜுன், அல்லு அரவிந்த் அண்ட் அல்லு அர்ஜுன், அந்த ஃபேமிலியை சொல்லலாம். ஸோ புஷ்பாவில் வந்து பார்த்திங்கன்னா 1800 கோடி ரூபாய் அடித்த ஒரு வேறு இடத்துல வேறு லெவலில் நிற்கிறாரு. இப்போ அதை கிட்டத்தட்ட முறியடிக்கலை அப்படின்னாலும் அதுக்கு கிட்டத்தட்டையாவது இவங்க வந்து வசூல் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் ராம் சரண் இருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்த அரசியல், சங்கர், ராம் சரண், இவங்கெல்லாம் அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அஜித்துடைய படத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க. அதாவது லைக்காவுக்கும் சங்கருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இனி வர இருக்கக்கூடிய இந்தியன் 3 இந்த படத்தை வந்துட்டு சம்பளமே இல்லாமல் அந்த படத்தை நான் முடிச்சு தரேன், எனக்கு வந்துட்டு விடாமுயற்சியை நீங்கள் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சங்கர் தரப்புலையும் ராம் சரண், சிரஞ்சீவி தரப்புலையும் வந்து லைக்காவோடைய பேசி ஒரு பெரிய அமௌண்ட்டு கைமாறி இருக்குது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சியை தடுத்துருக்கிறதா சொல்லி பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையாக பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 நாளாக நான் பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சங்கர், தெலுங்கு அரசியல், புஷ்பா அரசியல், ராம் சரண் அரசியல், இப்படி சிரஞ்சீவி அரசியல், சங்கர் அரசியல்னு எல்லாமே விடாமுயற்சிக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய காரணங்களெல்லாம் வந்து விடாமுயற்சி நிற்கலை, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அது இருக்கிறதுக்கு உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் ஆக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போய் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. பட் அதையுமே ரிலீஸ் பண்ண முடியாமல் இவங்களுடைய அரசியல் தான் பின்னால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சரியான அடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஜித்துடைய ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. விடாமுயற்சியை வந்துட்டு இவங்க வர்றதுக்கு எந்த அளவுக்கு தடையாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சரை நாங்கள் அடித்து காலி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய், அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். எது எப்படின்னு போகிற போக்கில் பார்த்தா என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து கேம் சேஞ்சர் மேலே இந்த படம் பெருசாக போகாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளியான இந்தியன் 2 மரண ஃப்ளாப்பு. ஸோ இந்த படத்தையும் ரசிகர்கள் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக்குவாங்க. ஏன்னா பாட்டும் பெருசாக வந்து ரீச் ஆகலை. இவர் ஏற்கனவே அரைச்சமாகவே அரைச்சி வச்சிருக்கிறார் எல்லா பாடல்களையும் பிரம்மாண்டத்தை புகுத்தி. ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் தோல்விக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், தமிழ்நாட்டில் உள்ளக்கூடிய மொத்த ரசிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா இது போக சங்கர் ஹேட்டர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் வந்துட்டு கேம் சேஞ்சராக கண்டிப்பாக அடித்து காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை.
எந்த மாற்று கருத்தாக நமக்கு இல்லை. மற்றபடி இவங்க யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.